நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜூலை மாதம் 29ஆம் நாளாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, எங்களுக்காக மரியின் வயிற்றிலே பிறந்து எங்களை ரட்சித்து கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களை ஜீவனோடு எழுப்பி உம்முடைய இறை வார்த்தையினாலே எங்களை நீர் போஷித்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை வேளையிலே தியான பகுதி ஆசீர்வதியும், இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். உடைய ஆண்டவரை குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து கொள்ளும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என்ற அழகான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். உலகமே வந்தாலும்
முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமமென்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமமென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, யாவரையும் மீண்டுமாக இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு நாங்கள் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக, இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதி கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். குறிப்பாக ஆன்மீக பாரமும் கடவுளுடைய விசேஷித்த பாக்கியங்களும் என்கின்ற ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கின்றோம். ரோமர் 1 முதல் 8 அதிகாரங்கள் ரட்சிப்பின் மேன்மையையும் கடவுளுடைய அன்பையும் குறித்து பேசிய அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படாத தன் சொந்த மக்களான இஸ்ரவேலுக்காக கண்ணீரோடு பாரப்படுகிறார். இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய சொந்த மக்கள், தன்னுடைய சொந்த மக்களுக்காக எந்த ஒரு மனிதனும் கவலைப்படாமல் இருக்க மாட்டான். அதனால தான் நம்ம வரலாறுல பார்க்கிறோம், எகிப்தில் 430 வருடம் அடிமைதனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை, முழு உழைப்பையும் வாழ்வையும் அர்ப்பணித்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்து பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற தேசத்தில் விட்ட மோசேயை போல தன் சொந்த மக்களுக்காக பாரப்படுகிற ஒரு மனிதனாக பவுல் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய சொந்த குடும்பங்களை குறித்து, மக்களை குறித்து, திருச்சபை குறித்து எந்த அளவுக்கு பாரப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். 1 முதல் 3 ஆத்துமாக்காக பவுலின் உண்மையான பாரம், ஆத்துமாக்களுக்காக பவுலின் உண்மையான பாரத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுளின் மீட்பு திட்டத்தில் இஸ்ரவேலர், தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் இனத்தின் நிலை, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல, தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்று நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. ஏனென்றால் என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக்கப்பட விரும்பி இருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்களும் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சி விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல மூதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள்.
மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவரிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு மனவேதனையை இங்கே பவுல் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா கடவுளுடைய தெரிந்தெடுப்பு இஸ்ரவேல் மக்கள் தான். ஆனால் கடைசியா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்து ரட்சிப்பின் வாழ்வில் இருந்து அவர்கள் வெளியே போய் நிற்கின்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்பட்டது. கடவுளை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களிலும் சிலை வழிபாடுகளிலும் பதவி, சொத்து, சுகம் இவற்றையெல்லாம் அனுபவிக்க இஸ்ரவேல் மக்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். அதனால தான் பவுலடிகளார், ஐயோ என் சொந்த மக்களே ரட்சிப்புக்கு உள்ளாகாதபடி சாபத்துக்கு உட்படுகிறார்களே என்று சொல்லி வேதனைப்படுகிற ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கடவுள் முதலாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் மக்கள். அதான் நம்ம போன வாரம் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை பழைய ஏற்பாட்டு டெக்ஸ்ட்ல பார்த்தோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 9 இந்த பூச்சக்கரத்தில் நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனம், உங்களை பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னதை நம்ம படித்து தியானித்தோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த பூச்சக்கரத்தில் அவர்களை எதற்காய் தெரிந்து கொண்டார்? பெரிய மக்களாய் இருக்கிறாங்கன்றதுக்காக அல்ல, சிறியவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், நசுக்கப்பட்டவர்களாய், ஓரங்கட்டப்பட்டவர்களாய், கூக்குரலோடு, வேதனையோடு, வழிகளோடு அவர்கள் இருந்ததுனால கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அதே மக்கள் பிற்காலத்தில் ஆண்டவரின் ரட்சிப்புக்கு வெளியே இருக்கிறாங்க போது எவ்வளோ வேதனை. அந்த மக்களுக்கு தான் பவுல் சொல்றாரு, இந்த மக்களுக்கு தான் கற்பனைகளை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், நியமங்களை கொடுத்தார், அவர்களை பாலும் தேனும் வழிந்தோடு தேசத்துக்கு கொண்டு வந்தார். இந்த வம்சத்துல தான் இயேசு பிறக்கிறார். ஆமென். அவர் ஒரு யூதனாக அவர் பிறந்தார். குல மூதவர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய அந்த தெய்வமாக அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் ரட்சிப்பின் திட்டத்திலிருந்து வெளியேற துடிக்கிறார்களே என்கின்ற எண்ணத்தோடு அவர் பேசுகிறார். ஆத்மாக்காக பவுலின் உண்மையான பாரம், பரிசுத்த ஆவியின் சாட்சி. பவுல் தன் சொந்த உணர்ச்சியால் பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிடும் உண்மையை பேசுகிறார். இடைவிடாத மனவேதனை, தன்னுடைய ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து ஆண்டவரிடம் பெரும் துயரத்தையும் நெருக்கத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது சுயநலமற்ற அன்பாக நம்ம பார்க்கிறோம். தம் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாய் மாறவும் தயார் என்ற அளவுக்கு அன்பு கூர்ந்தார். யாத்திராகமம் 32 மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக தன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுமாறு ஜபித்தார் என்பதை நாம யாத்திராகம புத்தகத்தில் படிக்கின்றோம். பிலிப்பியர் 1:8 கிறிஸ்து இயேசுவின் உருக்கமான அன்பினால் பவுல் வாஞ்சித்தது அவர் உண்மையான மக்கள், இஸ்ரவேல் மக்கள் உண்மையான ரட்சிப்பை பெற வேண்டும். மோசே இஸ்ரவேல் மக்கள் பொற்கன்று குட்டியை செய்து பாவம் செய்த போது அவர்களை அழித்து விடாமல் மன்னிக்கும்படி வேண்டினார். அதுபோல பவுலடிகளாரும், ஆண்டவரே என் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மிகுந்த மன உருக்கத்தோடு இங்கே வேண்டுகிற ஒரு செயலை பார்க்கிறோம். ரெண்டாவது, இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட 8 ஆன்மீக பாக்கியங்கள், அதாவது 4:5 பார்க்கிறோம். கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு வழங்கிய விசேஷித்த உரிமைகளை பவுல் பட்டியலிடுகிறார். 1, புத்திர சுவீகாரம், சன்ஷிப், கடவுளுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமை இல்லையா? யாத்திராகமம் 4:22. ரெண்டாவது மகிமை, கடவுளுடைய மகிமை, பிரசன்னத்தின் மகிமை, யாத்திராகமம் 40:34. மேகஸ்தம்பம். மூன்றாவது உடன்படிக்கைகள், கவனன்ஸ், ஆபிரகாம், மோசே, தாவீது ஆகியோரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைகள், ஆதியாகமம் 17:7. நாலாவது நியாயப்பிரமாணம், தல்லா, கடவுளின் நீதியை வெளிப்படுத்தும் நியாயப்பிரமாணம் இல்லையே பெற்றமை, உபாகமம் 4:8. அடுத்தது ஆராதனை, தேவ ஆராதனை, டெம்பிள் வர்ஷிப், ஆசாரிப்பு கூடாரம் மற்றும் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கும் உரிமை, 2 நாளாகவும் 7:1. ஆறாவது வாக்குத்தத்தங்கள், பிராமிசஸ், மேசியா மற்றும் ரட்சிப்பை குறித்த தேவ வாக்குறுதிகள்,
இல்லையா? கலாத்தியர் 3:16 பார்க்கிறோம். 7வது முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவ பக்தி உள்ள மூதாதையர்களை ஆண்டவர் கொடுத்தார். அப்போஸ்தலர் 3:13. கடைசி 8வது கிறிஸ்துவின் மாம்ச பிரகாரமான வருகை, இல்லையா? லீனியேஜ் ஆஃப் கிரைஸ்ட். மாம்சத்தின்படி கிறிஸ்து இந்த யூத வம்சத்தில் அவதரித்தார். மத்தேயு 1:1 நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த 8 காரணங்களை இங்க சுட்டி காண்பிக்கிறார். கடவுள் இப்படியெல்லாம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தார். அதே வம்சத்துல தான் அவர் மனிதனாக பிறந்து நமக்காக பாடுபட்டு மரித்த ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை மீண்டும் ஒரு முறை யூதர்களுக்கு ஆண்டவர் பவுலடிகளார் வழியாய் உணர்த்துகிறார். 3வது, கிறிஸ்துவே சர்வத்திற்கு மேலான தேவன். அல்லேலூயா. இதுதான் ஒரு சிறந்த நற்செய்தி. கிறிஸ்துவே சர்வத்திற்கும் எல்லாத்துக்கும் மேலான தேவன். கிறிஸ்துவின் தெய்வீகம். கிறிஸ்து வெறும் மனிதர் மட்டுமல்ல, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட சர்வத்திற்கும் மேலான கடவுள். யோவான் 1:1 பார்க்கிறோம், 1:14 பார்க்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் இருந்தது, அந்த வார்த்தை மனிதனாய் நம்மிடத்துல குடிக்கொண்டிருந்தது. தீத்து 2:13 மகாதேவனும் நமது ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே எல்லாற்றுக்கும் மேலானவர். கொலோசியர் 2:9 தெய்வத்தன்மையின் பூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, பாக்கியங்கள் மட்டும் போதாது. இஸ்ரவேலருக்கு எவ்வளவு பாக்கியங்கள் இருந்தும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததால் ரட்சிப்பை இழந்தார்கள். அதே போல கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறப்பதோ சடங்குகளில் பங்கேற்பதோ மட்டும் நம்மை ரட்சிக்காது. கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்ம பாரம் பவுலை போல ரட்சிக்கப்படாத நம் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் மற்றும் தேசத்து மக்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜபிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வராமல் இருக்கலாம், ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத இருக்கலாம், ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கலாம். அவங்களை எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாரு. நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றும் ரட்சிக்கப்படாத அனுபவத்தை பெற்று இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வராமல் ராபோதர் எடுக்காமல் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம பாரப்பட வேண்டும். திருச்சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அல்லது ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலை வைத்திருப்பார். அந்த மக்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்க வேண்டும். அதே போல சபைக்கு வெளியே இருக்கிறவங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மனம் திரும்ப நம்ம ஜபிக்கணும். இந்த மக்களெல்லாம் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்லவே இல்லையா? அதனால்தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அழகான இந்த வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாருக்காகவும், முக்கியமாக நம்ம சொந்த மக்களுக்காக, நம்ம சொந்த குடும்பத்திற்காக. இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது குடும்பமாக நம்ம வரதே இல்லை. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது குடும்பமாக போகிறோம் இல்லையா? அது நல்லது தான், தவறு இல்லை. ஆனால் ஆலயத்துக்கு மட்டும் ஏன் நம்ம குடும்பமாக வரமாட்டேன்றோம்? கணவன், மனைவி, பிள்ளைங்க இல்லையா? யாருமே வரமாட்டேன்றான். பிள்ளைங்க வந்தால் பெற்றோர்கள் வரதில்லை, பெற்றோர் வந்தால் பிள்ளைங்க வரதில்லை, கணவன் வந்தால் மனைவி வரதில்லை, மனைவி வந்தால் கணவன் வரதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்படாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் நம்முடைய குடும்பத்திற்காக பாரப்பட்டு, திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காய் பாரப்பட்டு, இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்காய் பாரப்பட்டு ஜபித்து எல்லாரையும் கிறிஸ்துவ நடை சேர்க்கின்ற பணியில் ஈடுபட தூய ஆவியானவர் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜபிக்கிற மக்களாக, அவங்களுக்கு என்னுடைய ஆண்டவர் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிற மக்களாய் நாங்கள் வாழ கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை தார். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாச்சா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு நாடுகளிலே ஆண்டவரே போர்கள், பதட்டங்கள், பிரச்சனைகள், இயற்கை பேரிடர்கள், கடுமையான வெயில், கடுமையான மழை, இந்த சூப்பர் எல்னினோவினால் ஆண்டவரே எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஸ்பெயினில் காட்டுத்தீ மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் அமாஸ் போர், ஈரான் ஆண்டவர் அமெரிக்கா போர், இதெல்லாம் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவரே எங்களை காத்தவர்களும் சமாதானத்தை தாரும். இந்த மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை தார். இப்படி தாய் திருநாடாகி இந்த தேசத்திற்காக ஜபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு முதலமைச்சர்களும் ஆசீர்வதிக்கும். அவங்க சிறப்பான முறையில் ஆட்சி செய்யும். குறிப்பாக என்னுடைய
ஆண்டவர் தமிழ்நாட்டுக்காக என்னுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழிநடத்தும். சமாதானத்தோடு எங்களை ஆட்சி செய்ய கிருபை தாரும். என்னுடைய ஆண்டவரே மத்தியில் ஆட்சி செய்கிற என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சரவைக்காக ஆண்டவரே ஒவ்வொரு மக்கள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்காக நல்ல முறையில் ஆண்டவர் எந்த ஆண்டவர் பிரச்சனைகள் வராதபடி எங்கள் தேசத்தில் அமைதி சமாதானத்தை காக்க, இறையாண்மையை காக்க ஆண்டவர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய ஒவ்வொரு தமிழ் ஆண்டவர் மக்களுக்காக, தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாத வாழ்க்கையில சமாதான சந்தோஷத்தை தந்து தேவன் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாருக்காக, என் ஜக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சார் அவர்கள் நேற்று தினத்தில் தன்னுடைய பிறந்தநாளை கண்டு நன்றி செலுத்தினார்கள். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் சாரோடு இருந்து நல்ல சுகம், பலன், ஜீவன், நீடித்த ஆசீர்வாதங்களை தந்து இந்த சிறப்பான ஊழியத்தை முன்னெடுக்க கிருபை தார். அதே போல அன்புக்குரிய சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதி வழிநடத்த ராஜா. தேவலை சந்தியம் செய்கின்ற ஊழியங்கள், செய்கின்ற ஆசிரியர் பணியிலே கிருபை தங்கிருக்கும். அடியனுக்காக, அடியனுடைய மனைவி, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானகும்பு திருச்சபைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. அந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். டேல்மாங்கப்போம் டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஆயருக்காக, கெனடி டாக்டருடைய அன்பான அண்ணன் ஆண்டவர் தாமஸ் ஐயாவுக்காக, அவருடைய அன்பான சம்பந்தி அம்மா ஆண்டவர் ஃப்ளாரன்ஸ் பக்தநாதனுக்காக, ஆண்டவர் அதே போல் அவருடைய ஜாப் ஐயாவுடைய அன்பு துணைவியார் ஐரம்மாவுக்காக, அவருடைய டெனிசன் ஐயாவுடைய அன்பு மனைவிக்காக, ஆண்டவரே அவருடைய அன்புக்குரிய நண்பர் வெங்கடேசன் அவர்களுக்காக, அவருடைய கோயில் பிள்ளை செல்வண்ணனுக்காக, அவருடைய செயலர் நித்யானனுக்காக ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதே போல சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற அமர்நாத் அவர்களுக்காக, செல்வி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க, கண்ணோக்கி பார்த்து பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை என் தேவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் யாரெல்லாம் இந்த நாளில் பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை கண்டு நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதி. விசேஷமாக அவருடைய அன்புக்குரிய ஆண்டவரே ஆசிரியர் ஜான்சன் சௌந்தர பிரபாகர் அவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய ஆம்பூர் கண்கடையா மேல்நிலை பள்ளியினுடைய முதல்வராக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவனை தாரும். அவருடைய ஊழியங்களையும் பணிகளையும் ஆசீர்வதியும். அவருடைய அன்பு மனைவி, அவருடைய திங்கள் டீச்சருக்காக, அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே கென்னத்துக்காக, ஆண்டவரே அன்பு ஜோனிட்டாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவருடைய ஆண்டவரை தகப்பனார், அவருடைய அன்பு தகப்பனார் மேத்யூஸ் அப்பாவுக்காக, ஆண்டவரை அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அடியனோடு மிக சிறப்பான ஊழியத்தை வேலூரில் செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ள வழி நடத்தும். ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிற நேற்று தினத்தில் ஆண்டவரை கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அதுக்காக நன்றி. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆண்டவரே முகாம்கள் நடைபெற்று இங்கே ஒரு சின்ன ஒரு கிளினிக் கூட ஆரம்பிக்க என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகள், பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை காத்துக் கொள்வதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.